من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து ஏகத்துவ கலிமாவை மொழிந்த நிலையில் மரணமாகக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உலகத்தில் பிறக்க இருக்கின்ற கடைசி குழந்தை வரையிலும் எல்லா மனித சமுதாயங்களையும் படைப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படைத்திருக்கின்றான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நிறத்தில், குணத்தில், பொருளாதாரத்தில், கலாச்சாரங்களில் வேண்டுமானால் நமக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாமே தவிர படைப்பு விஷயத்தில் நீ உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சமமாக படைத்திருக்கின்றான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலரை செல்வந்தர்களாக, ஒரு சிலரை ஏழைகளாக, சிலரை படித்தவர்களாக, மற்ற சிலரை பாமரர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இடையே ஏற்படக்கூடிய இந்த தன்மைகளிலே ஏற்றத்தாழ்வு இருக்கும். இருந்தால்தான் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். எல்லோரும் செல்வந்தர்களாக இருந்தால், எல்லோருமே ஏழைகளாக இருந்தால், எல்லோருமே படித்தவர்களாக இருந்தால், எல்லோரும் பாமரர்களாக இருந்தால் அங்கே வாழ்க்கை என்பது ருசிக்காமல் போய்விடும். செல்வமும் ஏழ்மையும் இருந்தால்தான் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும், ஏழைகள் செல்வந்தர்களுக்கு நன்றி கூற முடியும். இது போன்ற காரணங்களினால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பு அல்லாத மற்ற எல்லா காரியங்களிலும் ஏற்றத்தாழ்வுள்ளவர்களாகவே நம்மை படைத்திருக்கின்றார். திருக்குர்ஆனுடைய பக்கங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். 14வது அத்தியாயத்தில் 71வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார், வல்லாஹு ஃபத்தல பஅலக்கும் அலா பஅலின் ஃபிர் ரிஸ்கி, வாழ்வாதாரத்தில் உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். இந்த சபையை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த சபையிலே செல்வந்தர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள், நடுத்தரவாதிகளும் இருக்கிறார்கள்,
படித்தவர்களும் இருக்கிறார்கள், பாமரர்களும் இருக்கின்றார்கள். இப்படியாக மனிதர்களுக்கு மத்தியிலே இடையில் ஏற்படக்கூடிய காரியங்களில் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கின்றான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அண்ணன் கோடீஸ்வரனாக இருப்பார், தம்பி லட்சாதிபதியாக இருப்பார். மற்றொரு தம்பியை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் சர்வ சாதாரணமான ஒரு மனிதராக இருப்பார். மற்றொரு சகோதரனை நாம் எடுத்துக்கொண்டால் வறுமை போட்டிருக்கீங்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்படியாக ஒரே குடும்பத்தில் கூட ஏற்ற தாழ்வுகள் இருப்பதை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் என்னிடம் செல்வம் இருக்கிறது, என்னிடம் கல்வி இருக்கிறது, என்னிடத்தில் பதவி இருக்கிறது, பட்டங்கள் இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு நாம் தம்பட்டம் அடிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. ஏன் என்று சொன்னால் இன்றைய செல்வந்தன் நாளைக்கு ஏழையாக ஆகிவிடலாம், இன்றைய ஏழை நாளைக்கு செல்வந்தராக அவர் மாறிவிடலாம். உலகத்தில் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். கேரளாவிலே, வயநாட்டிலே சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஜனாசாவை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மண்ணுக்குள்ளால் புதைத்தவர்கள் கிடைக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதனால நம்முடைய நிலைமையை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இன்றைக்கு மூமினாக இருப்பவர் நாளைக்கு இறை மறுப்பாளராக மாறிவிடலாம். இன்றைக்கு இறை மறுப்பாளராக இருக்கக்கூடியவர் நாளைக்கு மூமினாக அவர் மாறிவிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். காலையில் காஃபிராக இருப்பான், மாலை நேரத்தில் மூமினாக அவன் மாறிவிடுவான். காலையில் ஆரோக்கியமானவனாக இருப்பான், கொஞ்ச நேரத்தில் நோயாளியாக மாறிவிடுவான். அப்ப காலங்கள், நேரங்கள், நம்முடைய செயல்பாடுகள் நிரந்தரமாக இருக்கும் என்று யாரும் தப்பு கணக்கு போடவே கூடாது. எனவே இருக்கின்ற காலகட்டத்தில் இல்லாதவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். நாம் கல்வி கற்றிருக்கின்றோமா? நம்முடைய கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் என்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கல்வியை அப்புறப்படுத்தலாம். உங்களுடைய உள்ளத்திலே கல்வியை போடலாம். செல்வத்தை எடுத்து இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிவிடலாம். காலங்கள் செல்ல செல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, எனவேதான் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ, கல்வி இருக்கின்றதா, இல்லாதவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பணம் இருக்கிறதா, இல்லாதவர்களுக்கு நாம் அதை கொடுத்து உதவ வேண்டும். நல்ல ஆலோசனைகள் இருக்கிறதா, யாராவது ஆலோசனை கேட்டால் ஆலோசனைகள் வழங்க வேண்டும். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொண்டு பலவீனமானவர்களுக்காக நாம் உதவிகள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே ஹிரா என்று சொல்லப்படுகின்ற மலையடிவாரத்தில் அமர்ந்து கொண்டு தவம் செய்கின்றார்கள். முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். முதல் பார்வை ஜிப்ரீல் மீது படுகிறது. அந்த தோற்றத்தை பார்த்தவுடன் பெருமானார் பயப்படுகின்றார்கள். அவர் இக்ரக என்று சொல்லுகின்றார், படிப்பீராக என்று சொல்லுகின்றார். மானதி காரியில் எனக்கு படிக்க தெரியாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். 3 முறை கூறியும் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது என்று சொன்னார்கள். கடைசியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நெஞ்சோடு பெருமானாரை கட்டி அணைத்து, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், உன் இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீர் படிப்பீராக என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தந்த அந்த வசனங்களை எல்லாம் படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஜிப்ரீல் மறைந்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டு தன்னுடைய மனைவி கதீஜாவுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்து என்ன சொன்னாங்க? ஜம்பிலூனி ஜம்பிலூனி, என்னை போர்வையால் போர்த்துக்கள் போர்த்துக்கள் என்று சொன்னார்கள்.
கதீஜா அம்மையார் என்ன செஞ்சாங்க? போர்வையால் போர்த்தி பெருமானாருடைய அச்சமெல்லாம் தீர்ந்த பின்னால் நடந்த விவரங்களை கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே கதீஜா சொன்னாங்களா, அல்லாஹ்வின் திருத்தூதரே, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றீர்கள், ஒன்று. இரண்டாவது, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் ஆடு மாடு மேய்க்கிறாங்க, பால் கறக்குறாங்க, பாலை விற்பனை செய்யறாங்க, ஆடு மாடுகளை விற்பனை செய்யறாங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார்கள். உண்மையிலேயே கடன்பட்டோருக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வருமானங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு செல்லவில்லை. கதீஜாவை திருமணம் செய்யும் பொழுது மக்காவில் பெருமானாரை விட செல்வந்தர்கள் யாரும் கிடையாது. ஆனா கொஞ்ச நாளையில ரசூலுல்லாஹ்வும் கதீஜாவும் எப்படி ஆகிறாங்க தெரியுமா? காய்ந்த ரொட்டியை தண்ணீரில் முக்கி சாப்பிடுகின்ற அளவிற்கு கதீஜாவுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி வழங்கி விட்டார்கள். அப்பதான் கதீஜா சொன்னாங்களா, இந்த மாதிரி நல்ல காரியங்களை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுனால அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, இருக்கின்ற காலத்திலேயே செல்வங்களை ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மதம் பாராமல், நிறம் பாராமல், மொழி பாராமல், தெரிந்தவர் தெரியாதவர் என்று பாராமல் தேவைகளுக்காக வந்து நிற்பவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். அதன் மூலமாக வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். பேரிடர் காலங்களில் கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியத்திலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். நன்மையான காரியங்கள், பசியோடு ஒருவர் வந்து நிற்கின்றார், ஜாதி மதங்களை பார்ப்பது கூடாது. ஒரு குழந்தைக்காக பாலில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள், மதங்களை பார்ப்பது கூடாது. கொடுத்து உதவ வேண்டும். நாம உதவி செய்கிறதுனால நம்முடைய ஹலாலான சம்பாத்தியம் அவர்களின் வயிற்றுக்குள்ளால் செல்வதனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கூட கொடுத்து விடலாம், கொடுத்திருக்கின்றார். நம்மின் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பதாகிறது உலகத்தை விட சால சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனா அதே நேரத்துல எவ்வளவுதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் கூட பாவமான காரியங்களுக்கு ஒரு சல்லி காசு கூட நாம் எடுத்துக் கொடுப்பது கூடாது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களுக்கும் அதே நேரத்தில் வரம்பு மீறுவதற்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். பாவமான காரியம்னா என்ன? சரக்கடிக்கணும், ஏதாச்சும் கொடுக்கலன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நம்ம கொடுக்கலாமா? கொடுத்தா நாமளும் சரக்கடித்த குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவோம். விபச்சாரம் செய்வதற்கு ஒருவன் பணம் கேட்கின்றார், ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு ஒருவன் பணம் கேட்கின்றார், ஒருவனை கொலை செய்வதற்காக ஒருவன் பணம் கேட்கின்றார், கொடுக்கலாமா? ₹1 கொடுத்து அவன் அதன் மூலமாக கொலை செய்தால் கொலையாளிக்கு என்ன பாவமோ அதே பாவம் உதவி செய்தவருக்கும் கிடைக்கும் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியத்திற்கும் வரம்பு மீறுவதற்கும். வரம்பு மீறுதல் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸில் எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடையை செய்வதற்கு ஒருவன் உதவி கேட்டால் அவன் கூட வந்த அண்ணன் தம்பியா இருக்கட்டும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோராக இருக்கட்டும், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு பைசா கூட கொடுப்பது கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலில் 2699வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா. ஒரு மூமின் கஷ்டப்படுகின்றார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தண்ணீர் குடிப்பதற்கு வழி இல்லாம, ஆடை இல்லாம, அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படுகின்றார். கண்ணால் நாம் பார்க்கின்றோம். கஷ்டப்படுகின்ற மூமினுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஒருவர் உதவி செய்தால் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யார் உதவி செய்தாரோ அவருக்கு மறுமையுடைய சிரமமான அந்த நேரத்தில் யாருமே உதவிக்கு வர முடியாது. கணவனை பார்த்து மனைவி ஓடுவான், மனைவியை பார்த்து கணவன் ஓடுவான், கணவனை பார்த்து மனைவி ஓடுவான், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள். அங்கே எல்லா அன்சாப பைனஹும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அங்கே உறவு முறை என்பதே கிடையாது. இங்க கஷ்டமான நேரங்கள்ல மகனோ ஓடி வந்தால் பெற்றோர்கள் அரவணைத்துக் கொள்வார்கள். நீங்க கூட பாருங்க, வயநாட்டுல ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தைய அனைத்தவாறு பெருமாறு கிடைக்கின்றது. தன்னுடைய தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக குழந்தையை அரவணைத்துக் கொண்டு தாயும் மகளும் கெட்டிப்பிடித்துக் கொண்டு ஜனாசாவாக கிடைக்கின்றார்கள். உலகத்தில் தான் இந்த உதவிகள் எல்லாம். மறுமை நாள் ஆகிரத்தில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி அல்லாஹ் சொல்லுகின்றார். கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, நண்பர்கள் நண்பர்களை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் இந்த துனியாவிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் மறுமை வந்துவிட்டால் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும் அல்லாஹ் உதவி செய்வார். அல்லாஹ்வுடைய உதவி மறுமையில் நமக்கு கிடைப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய மூவிற்கு மாத்திரம் அல்ல, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும். சென்ற ஆண்டு மழை நேரங்கள்ல நம்முடைய நெல்லை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. நாம் எல்லோரும் வாரி வாரி வழங்கினோம். அல்லாஹ் அதற்கு தகுந்த கூலியை நிச்சயமாக தருவான். மதங்களை பார்க்கவில்லை. முஸ்லிம்களுக்கு நாம் செய்த உதவியை விட சகோதர சமுதாயத்தவர்களுக்குத்தான் நாம் அதிகமாக வாரி வாரி வழங்கினோம். சென்னை வெள்ளத்தில் மாடி வீடுகளில் தவித்துக் கொண்டிருந்த சகோதர சமுதாயத்தவர்கள் நாங்க பிரியாணி சாப்பிட மாட்டேன்டாங்க, வெள்ளச்சோறு ஆக்கி இஸ்லாமிய இளைஞர்கள் கொண்டு போய் நாம் கொடுத்தோம். அந்த உதவிகளை அவர்கள் மறந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு காலம் மறக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய ஏடுகளிலே மடங்குகள் பதிவு செய்கின்றார்கள். மறுமை நாள் ஆக்கிரத்துல அந்த ஏட்டை தூக்கி அல்லாஹ் எனக்கு தருவான், உங்களுக்கும் தருவான். நாம் அதை திறந்து பார்ப்போம். பாவிகள் என்ன சொல்வாங்க தெரியுமா? லா யுவாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த ஏட்டுக்கு என்ன ஏற்பட்டது? சின்ன பாவத்தையும் விட்டு வைக்கவில்லை, பெரும் பாவத்தையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அது பதிவு செய்திருக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொள்வான் என்று சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதனால உலகத்தில் வாழும் பொழுது நம்மால் என்ற ஒரு உதவி, ஒருவர் தண்ணீரில் தத்தளிக்கின்றாரா, நம்ம காசு பணம் கொடுக்க முடியாதா, அவரை கரை சேர்ப்பதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். ரோட்டில் ஒருவர் அடிபட்டு கிடைக்கிறாரா, நம்மால் முயன்ற நம்மளால் ஏற்ற உதவிகளை நாம் செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு எல்லா உதவியும் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உதவிலாம் பல பேர் செய்யறதே இல்லை. உடைய செல்போன் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பேஸ்புக்ல போடுறது, இதைத்தான் அவர்கள் செய்வார்களே தவிர உதவி ஒத்தாசைகள் செய்வது என்பது இன்னைக்கு மனித சமூகத்திலே அது ஒரு குதிரை கொம்பாக மாறி வருவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். மூமினாக இருக்கக்கூடிய நாம் அது போன்ற காரியங்களை செய்யாமல் உதவிகள் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து சொல்கின்றார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். மூமின் என்றோ முஸ்லிம் என்றோ ஒரு மதத்தை குறிப்பிடவில்லை. ஒரு அடியான், அடியான் என்றால் என்ன அர்த்தம்? முஸ்லிமையும் எடுத்துக்கொள்ளும், ஹிந்து நண்பர்களையும் எடுத்துக்கொள்ளும், கிறிஸ்துவ சகோதரர்களையும் எடுத்துக்கொள்ளும், யூதர்களையும் எடுத்துக்கொள்ளும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களையும் எடுத்துக்கொள்ளும். யார் பாதிக்கப்பட்டாலும் கூட மனிதன் என்ற அடிப்படையிலே யார் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, பெருமானாருடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் பேரும் அலி தான். அந்த அலி அறிவிக்கிறாங்க, ஹரஜல் ஹஸனு யதூஃபு பில் கஅபா. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹஸன் யார் அப்படின்னா பெருமானாருடைய பேர குழந்தை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா, மக்காவில் வாழும் பொழுது காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக வீட்டை விட்டு புறப்படுகின்றார்கள். அப்போது ஒருவர் வருகின்றார், ஹஸன் அவர்களே, இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்டு கிடக்கிறார், நான் அவரை காப்பாற்றுவதற்காக செல்கின்றேன், நீங்களும் என்னோடு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே காபத்துல்லாவிற்கு செல்ல இருந்த ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதிக்கப்பட்ட மனிதருக்கு உதவி செய்வதற்காக காபத்துல்லாவிற்கு செல்லாமல் அவரை நோக்கி செல்கின்றார்கள். பொதுவாக நாம உலகத்தில் பார்க்கின்றோம், சில பேர் நல்லதையும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்க செஞ்சா அதை தடுக்கவும் செய்வாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் சமுதாயத்தில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவுக்கு போகாம பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதற்காக செல்வதை பார்த்த ஒரு பொறாமை பிடித்தவர் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், ஹஸனே, காபத்துல்லாவை தவாஃப் செய்யலையா? ஏன் அங்க போய் தவாஃப் செய்ய வேண்டியதானே? ஏன் அவருக்கு உதவி செய்வதற்காக நீ செல்கின்றாய் என்று ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார். அதற்கு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நண்பரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தகப ஃபீ ஹாஜத்தின் லி அஹீஹி அல் முஸ்லிமீன். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு உதவி செய்வதற்காக நாம் சென்று அவனுக்கு தேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுத்தவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும், ஹஜ்ஜி செய்த நன்மையும் கிடைக்கும். தவாஃப் செஞ்ச நன்மை மட்டும்தான் கிடைக்கும். தவாஃபை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவருக்காக ஒரு குடிசை தீ பிடித்து எரிகிறது, நாம் தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கின்றோம், அந்த குடிசைகளை 2 நபர்கள் மாட்டிக்கொண்டார்கள், அவர்களை காப்பாற்றுவதா தொழுகைக்காக செல்வதா அப்படின்னா இந்த மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா? இப்ப நீ தொழுகாத, அவர்களை நீ காப்பாற்று, தொழுகை நேரம் முடித்து விட்டாலும் நீ கலா செய்து கொள்ளலாம். ஆனால் நீ தொழுகை விட்டு வருவதற்குள்ளால் குடிசை முழுவதும் தீ பிடித்து கடைசியில் நீ சாமரத்தான் அள்ளி போடணும். அதனால முதல்ல உயிரை காப்பாற்று, அதுதான் உனக்கு கடமை. உயிரை காப்பாற்றிய பின்னால் அடுத்து நீ தொழுகை நிறைவேற்று என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஒருவன் தண்ணீரில் விழுந்து விட்டான், தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான், நம்மை அழைக்கின்றான், கொஞ்ச நேரம் தச்சரிச்சு நில்லுப்பான தொழுகிட்டு வாரண்டா, அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும். முதலே அவனை காப்பாற்ற வேண்டும். நமக்கு தொழுகை நேரம் பிந்திவிட்டாலும் பரவாயில்லை, நாம் கலா செய்து கொள்ளலாம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அப்போ ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நாம் சென்றால் அந்த தேவை நிறைவேறிவிட்டால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா உம்ராவும் ஹஜ்ஜும் செய்த நன்மை கிடைக்கும். சரி, நாம போறோம், தேவையை நிறைவேற்ற முடியல அப்படின்னா உம்ரா செய்த நன்மை மட்டும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு கடைசியா சொன்னாங்க, எனக்கு ஹஜ்ஜி செய்த நன்மையும் கிடைத்து விட்டது, உம்ரா செய்த நன்மையும் கிடைத்து விட்டது அப்படின்னு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியில சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் போன இடத்துல
பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்பதாக சம்பவங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, வயநாடு கேரளாவினுடைய ஒரு ஊர். அந்த ஊர்ல 2 நாளைக்கு முன்னால் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணுக்குள்ளால் புதைந்து போனார்கள். 100 பேருடைய ஜனாசா தான் கிடைத்திருக்கின்றது. அங்கும் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய இளைஞர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டோம், இறந்து போன உடல்களை எடுத்து அடக்கம் செய்வதிலும் இஸ்லாமிய அமைப்புகள் தான் அதிகமாக அங்கே ஈடுபட்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். 42வது அத்தியாயம் 30வது வசனத்திலே, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அதற்கு நீங்கள் தான் காரணம். நமக்கு ஏற்படுகின்ற சோதனைக்கெல்லாம் நாம தான் காரணம். ஆனால் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு வயஃபு அன் கஸீர், நாம் செய்யக்கூடிய பாவங்களில் சிலருக்குத்தான் அல்லாஹ் தண்டனையை தருகின்றானே தவிர பெரும்பாலான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். நாம செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் 100 விழுக்காடுகள் அல்லாஹ் தண்டனை தருவதாக இருந்தால் இந்த பூமியின் மேற்பரப்பில் மனிதர்கள் மாத்திரம் அல்ல, எந்த ஜீவராசிகளும் வாழவே முடியாது. அல்லாஹ் தண்டனை தர ஆரம்பித்து விட்டார். நம் சமுதாயத்தில் பார்க்கின்றோமே, எத்தனை பேர் அநியாயம் பண்றாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையா என்று நல்லவர்களை ஏமாந்து விடக் கூடாது. அல்லாஹ் அவர்களை விட்டு வைக்கின்றார். சனஸ்ததிர்ஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாமலேயே அவர்களை சிறுக சிறுக நாம் பிடித்து இழுக்கின்றோம். மீன் பிடிப்பதற்காக தூண்டில் போடுறாங்களே, மிதப்பு கட்ட உள்ள போகும். அந்த மீனவர் அந்த தூண்டிலை சுண்டி இழுக்க மாட்டார். அது எவ்வளவு சாப்பிடுதுன்னு பார்ப்பாரு. நல்ல மிதப்பு கட்ட கீழே வரைக்கும் போனவரனை சுண்டி இழுப்பாரு, மீன் தப்பிக்க முடியாது. இது போன்றுதான் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, நீ தவறு செய்கின்றாயா, அநீதம் செய்கின்றாயா, உடம்பு மீறுகின்றாயா, நீ எவ்வளவு அநீதம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இரு, நீ எவ்வளவு தப்பு செய்யணுமோ நீ தப்பு செய்து கொண்டே இரு. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் பிடித்தால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி இருக்குத அது மிக மிக கடுமையானது. தூண்டிலிருந்து மீன் கூட தப்பிடலாம், ஆனால் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் எவனும் இந்த உலகத்தில் தப்ப முடியாது என்பதற்கு திருக்குர்ஆன் நமக்கு நல்ல உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு காரணங்களை கூறுகின்ற பொழுது அந்த மலையடிவாரங்களில் வளரக்கூடிய மரங்களை எல்லாம் மொத்தமாக நீக்கிவிட்டார்கள். மரங்கள் இருந்தால் நிலச்சரிவு என்பது ஏற்படவே செய்யாது. வேர்களுக்கு அல்லாஹ் அந்த தன்மையை கொடுத்திருக்கின்றார். மண் சரிவு ஏற்படாமல், நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்கின்ற ஆற்றல் மரங்களின் வேர்களுக்கு உண்டு. ஆனா நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மரங்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால்தான் நிலச்சரிவு ஏற்பட்டது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுவார்கள். 2004ஆம் ஆண்டில் சுனாமி ஏற்பட்டது. தமிழகத்தின் பல பகுதிகளில் கடற்கரை ஓரங்களில் இந்த கொத்தி செடி ஒரு செடி வளர்ப்பாங்க. கடற்கரை ஓரங்கள்ல பார்க்கலாம். அந்த கொத்தி செடி ஏன் வளர்க்கிறாங்கன்னா, அலை அதிகமாக அடிக்கின்ற பொழுது இந்த செடிகளை தாண்டி தண்ணீர் ஆகிறது, ஊருக்குள்ள வரவே செய்யாது. அந்த கொத்தி செடிகள் எங்கெல்லாம் நீக்கப்பட்டதோ அகற்றப்பட்டதோ அந்த பகுதிகளில் தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டதாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய வரம்புகளை நாம் மீறினால், அல்லாஹ் ரசூலினால் ஹராமாக்கப்பட்ட ஹராமான காரியங்களை நாம் செய்தால் இது போன்ற தண்டனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நான் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல் குர்ஆனின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக இந்த வார ஜும்மாவிலே எல்லா பள்ளிவாசல்களிலும்
நம்மால் எந்த அளவிற்கு வசூல் செய்து அதை வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மதம் பாராமல் நிறம் பாராமல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால வசூல் செய்யப்படும். உங்களால் என்ற உதவிகளை வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற பேரழிவுகளை விட்டோம் எல்லா நாடுகளையும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.